அனைவருக்கும் வணக்கம். நமது சித்தர் ரகசிய பரிகார சேனல்ல இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா, பல வருஷமா உழைக்கிறாங்க. ஆனா கையில காசே தங்க மாட்டேங்குது. கழுத்தை நெரிக்கிற அளவுக்கு கடன் தொல்லை தான் இருக்கு. வீட்ல எப்ப பார்த்தாலும் சண்டை. எந்த ஒரு நல்ல காரியம் தொடங்கினாலும் அதுல பெரிய தடை ஒண்ணு வருது. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? உங்க வீட்டை சுத்தி இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜியும் உங்களை பிடிச்சிருக்கக்கூடிய தரித்திரம் தாங்க இதுக்கு காரணம். இது எல்லாத்தையும் நொடியில போக்கி உங்க வீட்டுல அஷ்ட ஐஸ்வர்யங்களும் கொட்ட வைக்கக்கூடிய ஒரு தெய்வீக மூலிகையை பத்தி தாங்க நாம இன்னைக்கு பார்க்க போறோம். அது என்னன்னு யோசிக்கிறீங்களா? அதுதாங்க வெள்ளை இருக்கு. சிவபெருமானுக்கும் விநாயக பெருமானுக்கும் மிகவும் உகந்தது தாங்க இந்த வெள்ளை இருக்கு. இதை பயன்படுத்தி உங்க வீட்டுல இருக்கக்கூடிய அனைத்து கஷ்டங்களையும் எப்படி விரட்டுறது, வீட்டுல இருக்கக்கூடிய வறுமையை எப்படி போக்குறது, அந்த மாபெரும் ரகசியம் என்ன அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு வீடியோல தெளிவா பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. சூரியனோட முழுமையான கதிர்வீச்சும் உலகத்துல இருக்க அத்தனை பாசிட்டிவ் எனர்ஜியும் தனக்குள்ள ஈர்த்து வைக்கக்கூடிய ஒரு அபூர்வமான மூலிகை செடி தாங்க இந்த வெள்ளை இருக்கு. இது சாதாரண செடி இல்ல, சாட்சாத் அந்த விநாயக பெருமானோட மறு அவதாரம். எந்த வீட்டுல வெள்ளருக்கு வேரோ இல்லைன்னா வெள்ளருக்குல விநாயகரோ இருக்கோ அந்த வீட்டிற்கு எந்த செய்வினை, பில்லி சூனியம், முனி, பேய், பிசாசு இந்த மாதிரி எந்த கெட்ட சக்தியுமே ஒரு அடி கூட உள்ள எடுத்து வைக்க முடியாதுங்க. அது ஒரு மாபெரும் பாதுகாப்பு கவசமா உங்களுக்கு இருக்கும். உங்களுடைய தீராத கடன்களும் வறுமையும் விலக பண மழையா கொட்ட நீங்க செய்ய வேண்டியது இந்த வெள்ளருக்கு பரிகாரம் தாங்க. உங்களுடைய தீராத கடன்களும் வறுமையும் விலகி பணம் மழை மாதிரி கொட்ட நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா, இந்த வெள்ளருக்கு திரியில தீப பரிகாரம் தாங்க முதல் பரிகாரம். ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை இல்லைன்னா செவ்வாய்க்கிழமை உங்க வீட்டு பூஜை அறையில விநாயகருக்கோ இல்ல சிவபெருமான் படத்திற்கோ பூக்களால அலங்காரம் செய்யுங்க. ஒரு சுத்தமான அகல் விளக்குல பசு நெய் இல்லைன்னா இழுப்பெண்ணெய் ஊத்திக்கோங்க. அதுல சாதாரண பஞ்சு திரிக்கு பதிலா வெள்ளருக்கு பட்டையில இருந்து எடுக்கப்பட்ட திரிய போட்டு தீபம் ஏத்துங்க. தீபத்தோட முன்னாடி உட்கார்ந்து என் வறுமையும் தடையும் நீங்கி செல்வமும் நிம்மதியும் பெருகணும் அப்படின்னு ஒரு ஆழமான பிரார்த்தனைய கடவுள்கிட்ட வைங்க. இது ஒரு பரிகாரம். இன்னொரு பரிகாரம் என்னன்னா, வீட்டை பாதுகாக்கக்கூடிய ஒரு அபூர்வமான தாந்திரிக முறை தாங்க. ஒரு சின்ன வெள்ளருக்கு வேற எடுத்துக்கோங்க. அதை மஞ்சள் தண்ணியில கழுவி சுத்தமா எடுத்து வச்சுக்கோங்க. அந்த வேருக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு ஒரு மஞ்சள் நிற கயிறு எடுத்து முடிச்சா கட்டிக்குங்க. இத உங்க வீட்டு நிலவாசல்ல நடுவுல கட்டி தொங்க விடுங்க. இது உங்க வீட்டுக்கு வரக்கூடிய கண் திருஷ்டி, கெட்ட அதிர்வலை எல்லாத்தையும் வாசல்லயே பொசுக்கிடும். மகாலட்சுமி எந்த தடையும் இல்லாம உங்க வீட்டுக்குள்ள ஆனந்தமா நுழைவா. அப்புறம் என்ன, மகாலட்சுமி வந்து உங்க வீட்டுல பணமழை தான். வெள்ளை இருக்குன்றது சித்தர்கள் நமக்கு கொடுத்த ஒரு அபூர்வமான பொக்கிஷம். முழு நம்பிக்கையோட வெள்ளருக்கு திரி கொண்டு தீபம் ஏத்துங்க. உங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய அதிசயத்தை நீங்களே உணர்வீங்க. உங்க தடைகள் அனைத்தும் விலகி வெற்றி கிடைக்க கமெண்ட்ல ஓம் கணபதாயே நமக அப்படின்னு பதிவிடுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மேலும் பல சித்த ரகசியங்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.